அநேக அசுத்தாவிகள், அநேக பொல்லாத பிசாசுடைய வல்லமைகள் உன் தூக்கத்தை இது நாள் வரையும் கெடுத்துக் கொண்டிருந்ததல்லவா? உன் தூக்கத்தை இது நாள் வரையும் கெடுத்துக் கொண்டிருந்ததல்லவா? கனவெல்லாம் பாம்பின் கனவு, எல்லா காரியங்களிலையும் குழப்பங்கள், எல்லா சூழ்நிலைகளையும் மோசமான காரியங்கள், அசுத்தாவிகளுடைய கனவு, தூக்கமே இல்லை. ஒவ்வொரு நாளும் கண்ணீரின் படுக்கையா இருக்கிறது. அதிகாலை எழும்பும் போது இரவு படுக்கிற வரைக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை என்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. பாம்புகள் என்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறது, அசுத்தாவிகள் என்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. ஐயோ எனக்கு விடுதலை இல்லையோ, ஐயோ எனக்கு விடுதலை இல்லையோ, இதுவே என் வாழ்க்கையோ, சர்ப்பத்தோடு என் வாழ்க்கை அமைந்து விடுமோ, பாம்போடு கூட என் வாழ்க்கை அமைந்து விடுமோ, இதுதான் என் வாழ்க்கையோ, இதிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை இல்லையோ, இந்த அசுத்த கனவிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை இல்லையா, எனக்கு ஒரு நல்ல சொப்பனம் வராதா, எனக்கு ஒரு தரிசனம் வராதா, என் வாழ்க்கை மாறாதா என்று சொல்லி ஏக்கத்தோடு இருக்கிற தேவ பிள்ளைகளுக்காக தான் இந்த ஜெபம். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, நாம் ஜெபிக்க போகிறோம், நாம் ஜெபிக்க போகிறோம். Jesus name, hallelujah. இயேசுவே நீ நல்லவர், hallelujah, hallelujah. உமக்கு நன்றி அப்பா தகப்பனே, நீர் நல்லவர், நீர் பெரியவர். ஆண்டவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இயேசுவே உம்மை நோக்கி கூப்பிடுகிற இந்த நேரத்தில் தகப்பனே, நீர் எங்களை நோக்கி பார்க்கிற தேவனாய் இருக்கிற ஆண்டவரே, கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் ஆண்டவரே நீர் ஆகாரம் கொடுக்கிற தேவன். ஆண்டவரே கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுடைய சத்தத்தையும் கேட்கிற ஆண்டவர். அப்பா இந்த ஜெப நேரத்தில் தகப்பனே, உம்முடைய பிள்ளைகளாய் ஆண்டவரே, உம்முடைய மகனாய், உம்முடைய மகளாய் தகப்பனே, உங்க சமூகத்திலே நாங்கள் ஆண்டவரே உம்மை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம், உம்மை நோக்கி நாங்கள் ஆண்டவரை ஜெபிக்கிறோம். உம்முடைய இரக்கத்திற்காக ஆண்டவரே, உம்முடைய கிருபைகளுக்காக ஆண்டவரே, உமக்கு ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் அப்பா ஆண்டவரே நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, உமக்கு மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஏனென்றால் நீரே எல்லா கனத்திற்கும், ஏனென்றால் நீரே எல்லா மகிமைக்கும், ஏனென்றால் நீரே ஆண்டவரே எல்லா வல்லமைக்கும் பாத்திரராய் இருக்கிற தேவன் ஆண்டவரே. நீரே பாத்திரராய் இருக்கிறவர், நீரே பாத்திரராய் இருக்கிறவர். பாத்திரரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஷேபாலா ரதாலா ரமா ரேபாலா ஹசியாலா ரஹதேரே லேகமா வரகடலா சிகடமா ரகதடரமா. பாத்திரரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, இந்த ஜெப நேரத்தில் என்னோடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இணைந்திருக்கிற ஒவ்வொரு பேரையும் நான் வாழ்த்துகிறேன். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, இது சாதாரணமாய் நாம் ஜெபிக்கிற ஒரு ஜெபம் அல்ல. பரலோக தேவனோடு இணைந்து பரலோக தேவனுடைய சமூகத்திலே, அவர் சன்னிதானத்திலே நம்முடைய ஜெபங்கள் கேட்கத்தக்கதாய் ஹல்லேலூயா ஜெபிக்க 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 நாம் ஜெபிக்க 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 ஓ ஹல்லேலூயா. ஜெப மேகம் எழும்பும், ஜெப மேகம் எழும்பும். தேவனுடைய சமூகத்தில் நம்முடைய ஜெபம் போய் எட்டத்தக்கதாய் எல்லா தடைகளையும் உடைத்து எறிந்து, எல்லா தடைகளையும் உடைத்து எறிந்து, ஜெபத்திற்கு தடையாயிருக்கிற எல்லா சத்துருவின் எல்லா வான மண்டல எல்லா அசுத்தாவிகளுடைய வல்லமைகளோடு கூட ஏற்கனவே தூதர்கள் ஏற்கனவே தூதர்கள் யுத்தம் பண்ணி எல்லா தடைகளையும் மாற்றி இப்பொழுது நாம் ஜெபிக்கிறோம். ஜெப மேகம் எழும்பிக் கொண்டிருக்கிறது. அது தேவனுடைய சன்னிதானத்திலே அவருடைய சமூகத்தில் எட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அவர் நம்முடைய ஜெபத்தின் சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிறார். அவர் நம்முடைய ஜெபத்தின் சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிறார். உன் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிறார். ஐயோ, என் தேவனின் ஜெபத்தின் சத்தத்தை கேட்கவில்லையோ? பல நாட்களால் நான் ஜெபிக்கிறேன், பல நாட்களால் நான் தேவனை நோக்கி கூப்பிடுகிறேன், ஆனால் பதில் இல்லை, ஆனால் விடுதலை இல்லை, ஆனால் என் வாழ்க்கையில எந்த ஒரு சரீரத்தில் எந்த ஒரு அற்புதமும் இல்லை என்று சொல்லி கலக்கத்தோடு
என்னோடு இருந்து கொண்டிருக்கிறாயா? உன் கூப்பிடுதலின் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறதற்காக தான், உன் ஜெபம் பரலோக தேவனிடத்தில் எட்டப்படுவதற்காக தான் இந்த ஒரு யுத்தத்தின் ஜெபத்தை நாம் ஏறெடுக்க போகிறோம். ஓ, இந்த ஜெபத்தில் இணைந்து கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்பொழுதே எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, இந்த ஜெபத்தில் இணைந்து கொள்ளுங்க. என்னோடு கூட இணைந்து ஜெபிக்க ஆரம்பியுங்கள். என்னோடு கூட இணைந்து தேவனை மகிமைப்படுத்த ஆரம்பியுங்கள். என்னோடு கூட இணைந்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்த ஆரம்பியுங்கள். அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த படுத்த, அவருடைய நாமத்தை உயர்த்த உயர்த்த உயர்த்த, அவர் நம் நடுவிலே பெரிய காரியங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஹalleluya. என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்தில் நான் வருவேன், நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன நல்ல தேவன் இந்த ராத்திரி நேரத்திலையும் எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையிலே உன்னோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிற, உன்னை துன்பப்படுத்தி கொண்டிருக்கிற, உன்னை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிற அநேக காரியங்கள் உண்டு. அநேக காரியங்கள் உண்டு. அநேக அசுத்த ஆவிகள், அநேக பொல்லாத பிசாசுனுடைய வல்லமைகள் உன் தூக்கத்தை இது நாள் வரையும் கெடுத்துக் கொண்டிருந்ததல்லவா? உன் தூக்கத்தை இது நாள் வரையும் கெடுத்துக் கொண்டிருந்ததல்லவா? கனவெல்லாம் பாம்பின் கனவு. எல்லா காரியங்களிலையும் குழப்பங்கள், எல்லா சூழ்நிலைகளையும் மோசமான காரியங்கள், அசுத்தாவிகளுடைய கனவு. தூக்கமே இல்லை. ஒவ்வொரு நாளும் கண்ணீரின் படுக்கையா இருக்கிறது. அதிகாலை எழும்பும் போது இரவு படுக்கிற வரைக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை என்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. பாம்புகள் என்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. அசுத்தாவிகள் என்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. ஐயோ, எனக்கு விடுதலை இல்லையோ, ஐயோ எனக்கு விடுதலை இல்லையோ, இதுவே என் வாழ்க்கையோ, சர்ப்பத்தோடு என் வாழ்க்கை அமைந்து விடுமோ, பாம்போடு கூட என் வாழ்க்கை அமைந்து விடுமோ, இதுதான் என் வாழ்க்கையோ, இதிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை இல்லையோ, இந்த அசுத்த கனவிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை இல்லையா, எனக்கு ஒரு நல்ல சொப்பனம் வராதா, எனக்கு ஒரு தரிசனம் வராதா, என் வாழ்க்கை மாறாதா என்று சொல்லி ஏக்கத்தோடு இருக்கிற தேவ பிள்ளைகளுக்காக தான் இந்த ஜெபம். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, நாம் ஜெபிக்க போகிறோம். நாம் ஜெபிக்க போகிறோம். லூக்கா 10ஆம் அதிகாரம் 19வது வசனம் இப்படி சொல்லுகிறது, ஓ சர்ப்பங்களை மிதிக்கவும் சத்துருவின் சகல வல்லமைகளை, ஆமென், சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளவும் அதிகாரம் நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஹalleluya. எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, எல்லா சத்துருவினுடைய, எல்லா பொல்லாத சத்துருவினுடைய கிரியைகளை மேற்கொள்வதற்கு வேதம் சொல்லுகிறபடி சர்ப்பங்களை மிதிக்கவும் சத்துருக்களின் சகல வல்லமைகளை மேற்கொள்ளவும் கர்த்தர் நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி எல்லா பொல்லாத கிரியைகளை, எல்லா பொல்லாத சத்துருவின் வல்லமைகளை மேற்கொண்டு நாம் ஜெபிக்க போகிறோம். அதிகாரத்தோடு ஜெபிக்க போகிறோம். இந்த ராத்திரி நேரத்திலே உனக்கு ஒரு விடுதலை, இன்றே உனக்கு ஒரு விடுதலை, இன்றே உனக்கு ஒரு சுகம், இன்றே கர்த்தர் உன் வாழ்க்கையிலே மகிமையான காரியங்களை செய்ய போகிறார். இது நாள் வரையும் நீ தூங்காத ஒரு தூக்கம், இது நாள் வரையும் உன் வாழ்க்கையில நீ அனுபவித்திராத ஒரு விடுதலை என் தேவனாகிய கர்த்தர் இப்பொழுதே தரப்போகிறார். ஏனென்றால் கர்த்தர் கிரியை செய்கிற நேரம், ஏனென்றால் கர்த்தர் கிரியை செய்கிற இந்த நேரத்திலே, ஆமென், எந்த காரியத்திற்காக ஜெபிக்கிறாயோ, எந்த காரியத்தில் இணைந்து தேவனுடைய சமூகத்திலே கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி துதிக்கிறாயோ, வேதம் சொல்லுகிறது, நீ துதி செய்ய தொடங்கும் போது கர்த்தர் உனக்காக யுத்தம் செய்வார். ஹalleluya. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹalleluya, ஹalleluya. இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தில் எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, ஹalleluya, வேத வசனங்களை வைத்து நாம் ஜெபிக்க போகிறோம். ஏனென்றால் இந்த பொல்லாத சத்துருவை, ஆமென், வெறுமனே நம்முடைய வார்த்தைகளால் மேற்கொள்ள முடியாது, நம்முடைய வல்லமைகளால் ஒன்றும் செய்ய முடியாது. எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, இவ்விதமான பொல்லாத பிசாசுனுடைய வல்லமைகளை, இவ்விதமான சத்துருடைய கிரியைகளை அழிக்க வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தையை மாத்திரமே சொல்லும்போது அந்த கிரியைகள் அழிக்கப்படும். ஓ ஆண்டவரை சோதித்த காலங்களிலே, சத்துரு ஆண்டவரை சோதித்த காலங்களிலே ஆண்டவர் அவனை மேற்கொண்டது வசனத்தை வைத்துதான். ஏனென்றால் இந்த வசனம் சத்தியம் உள்ளது, இந்த வசனம் ஜீவன் உள்ளது. எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, சங்கீதம் 91:13வது வசனம் சொல்லுகிறது, நீ சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும்
நடந்து ஹalleluya சர்ப்பத்தை நீ மிதிப்பாய் என்று வேதம் சொல்லி இருக்கிறது. நீ சிங்கத்தின் மேலே நடக்கிற மனிதன், ஓ பாம்பின் மேலே நடக்கிற மனிதன், ஓ சர்ப்பதங்களை மிதிக்கிறவன். என கருமையான தேவ பிள்ளையே, விசுவாசத்தை அறிக்கை பண்ணுவாயா? எந்த பாம்பின் வல்லமைகளும் எந்த சத்துருவின் வல்லமைகளும் உன்னை மேற்கொள்ள முடியாது. நீ சிங்கத்தின் மேலே பாம்பின் மேலே நடந்து செல்லுவாய், எல்லா சர்ப்பங்களை மிதிப்பாய். ஹalleluya அது எதுவும் ஆமென், அது எந்த கிரியைகளும் உன்னை சேதப்படுத்தாது, உன்னை துன்பப்படுத்த முடியாது, உன்னை அழிக்க முடியாது. அது உன்னை அழிக்க துடித்தால் கர்த்தர் வேதம் சொல்லுகிறபடி ஓ அவன் தலையை நசுக்குவார். ஏற்கனவே நசுக்கப்பட்டவன் சமாதானத்தின் தேவன். அவர் சத்துருடைய சகல வல்லமைகளையும் ஓ பிசாசுடைய வல்லமைகளையும் சர்ப்பங்களை அவன் மிதித்து போடுகிறவர். அவர் உனக்காய் 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 எழுந்தருளுவார், உனக்காய் சத்துருடைய கிரியைகளை மிதிப்பார். வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 91:5 மற்றும் 6 வசனம் சொல்லுகிறது, இரவின் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்பிற்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோக்கும் ஹalleluya பொல்லாத காரியங்களுக்கு நீ பயப்பட மாட்டாய், ஏனென்றால் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று வேத வசனம் சொல்லுகிறது. எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, எந்த பயங்கரத்திற்கும் எந்த இருளுக்கு நீ பயப்படாதே, ஏனென்றால் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். இரவின் பயங்கரத்துக்கு பகலில் பறக்க அம்புக்கும் நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் ஹalleluya கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். இந்த ராத்திரி நேரத்தில் சுகமான நித்திரை, இந்த ராத்திரி நேரத்தில் நல்ல தரிசனங்கள், நல்ல ஹalleluya சொப்பனங்களை தேவனாகிய கர்த்தர் உனக்கு தருவதற்கு ஆயத்தம் உள்ளவராய் இருக்கிறார். ஹalleluya நன்றி செலுத்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, ஒரு பாடலை கூட நம்ம பாடி தேவனுடைய சமூகத்திலே அவர் நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். இந்த அற்புதமான இந்த பாடல் உங்க இருதயத்திலே இந்த வார்த்தை கிரியை செய்யும், உங்க இருதயத்திலே விசுவாசத்தை தூண்டும். ஹalleluya இந்த பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம், இயேசுவின் நாமத்தில் விடுதலை பெற்றுக் கொள்வோம். பாடலாமா? Thank you Jesus. Praise God. இயேசுவே நீங்க நல்லவர், நீ பெரியவர், நீ உன்னதர், சர்வலோகத்தின் ஆண்டவர். தேவ பிள்ளையே, நாம் ஆராதிக்கிறது இயேசு கிறிஸ்து. வேதம் சொல்லுகிறது, உலகத்தில் இருக்கிற அவனை காட்டிலும் நம்மோடு கூட இருக்கிற இயேசு கிறிஸ்து அவர் பெரியவர். இயேசு நல்லவர், இயேசு பெரியவர், இயேசு உன்னதர், சர்வலோகத்தின் ஆண்டவர். ஓ இயேசு உன்னதர், சர்வலோகத்தின் ஆண்டவர். நல்லவர், பெரியவர், சர்வ வல்லவர். நல்லவர், பெரியவர், சர்வ வல்லவர். வியாதியில் வருந்திடும் உனக்கு சுகம் தருகிற தேவன் நம் இயேசு. சாபங்கள் யாவையும் நீக்கி உன்னை வாழ வைக்கும் தேவன் இயேசு கிறிஸ்து. எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, வியாதியினால் வருந்தி கொண்டிருக்கிறாயா? இயேசு உனக்கு சுகம் தர வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். சாபங்கள் தலைமுறைகளாய் உங்களை வேதனைப்படுத்திக் கொண்டிருக்கிற, உங்கள் குடும்பத்தை துன்பப்படுத்திக் கொண்டிருக்கிற உங்க முன்னோர்களின் சாபங்களை நம்பாத, சாபங்களை விசுவாசிக்காதே. இப்பொழுது இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பாயே என்றார். எனக்காக இயேசு கிறிஸ்து அவருடைய இரத்தத்தை சிந்தி இருக்கிறார், அவருடைய தழும்புகளால் சுகமானோ என்று விசுவாசிப்பாயே என்றார். இன்று உனக்கு விடுதலை. ஹalleluya. வியாதியால் வருந்திடும் உனக்கு சுகம் தரும் தெய்வம் நம் இயேசு. வியாதியால் வருந்திடும் உனக்கு சுகம் தரும் தெய்வம் நம் இயேசு. சாபங்கள் யாவையும் நீக்கி உன்னை
வாழ வைக்கும் தேவன் இயேசு. சாபங்கள் யாவையும் நீக்கி உன்னை வாழ வைக்கும் தேவன் இயேசு. இயேசு நல்லவர், நம் இயேசு பெரியவர். இயேசு உன்னதர், சர்வலோகத்தின் ஆண்டவர். இயேசு உன்னதர், சர்வலோகத்தின் ஆண்டவர். நல்லவர், நல்லவர், பெரியவர், சர்வ வல்லவர். நல்லவர், நல்லவர், பெரியவர், சர்வ வல்லவர். மரண பயம் சூழ்ந்த உன்னை விடுவிக்க வல்லவராம் இயேசு. இருண்டு போல உன் வாழ்க்கையை ஜீவ ஒளியாய் ஆமென் இயேசு ஏற்றுவார். இந்த ராத்திரி நேரத்தில் தேவ பிள்ளையே, ஏதோ ஒரு மரண பயம் உன்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறதா? ஐயோ, என்னை விடுதலையாக்க யாருமே இல்லையே, என்னை விடுதலையாக்க யாருமே இல்லையே, என்னை காடுதல் சொல்ல யாருமே இல்லையே, என்னை காப்பாற்ற யாருமே இல்லையே என்று சொல்லி அங்கலாய்த்து கொண்டிருக்கிறாயா? வாழ்க்கையை முடித்துக் கொள்வோம் என்கிற எண்ணத்தோடு இருந்து கொண்டிருக்கிறாயா? இயேசுவின் நாமத்தில் தேவ பிள்ளையே, எல்லா மரண பயங்களையும் அவன் எல்லா மரணத்தின் கட்டுகளையும் அவிழ்க்கிற இயேசு கிறிஸ்து இந்த ராத்திரி நேரத்தில் உன்னோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். உன்னோடு கூட தான் சகோதரி, உன்னோடு கூட தான் சகோதரா, கர்த்தர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். மரணமே உன் கோரங்கே, ஆதரவே உன் ஜெயவங்கே. மரணத்தை ஜெயமாய் விழுங்கின தேவன் எந்த மரண பயமும் உன்னை ஆளுகை செய்யாதபடிக்கு எல்லா மரண பயத்தையும் தூக்கி போட்டு எல்லா மரண பயத்தையும் நிர்மூலமாக்குகிற சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். இருண்டு போன வாழ்க்கை, ஆண்டவரே என் வாழ்க்கை இருண்டு போயிற்று என்று சொல்லி நினைத்துக் கொண்டிருக்கிறாயா? உன் கண்களை திறந்து பார். இப்பொழுதே எல்லா இடங்களை நோக்கி பார். உனக்கு முன்பதாய் கண்ட சகல காரியங்களை வெளிச்சமாய் ஹல்லேலூயா ஒரு ஜீவ ஒளியை ஓ தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார் என்று சொன்ன வார்த்தை உண்மை உள்ளது. உன் வாழ்க்கையிலே இருண்டு போன உன்னுடைய எல்லா காரியங்களிலும் தேவன் ஜீவ ஒளியை போல ஏற்றுகிறார். மரண பாயம் சூழ்ந்த உன்னை விடுவிக்க வல்லவர் இயேசு. மரண பாயம் சூழ்ந்த உன்னை விடுவிக்க வல்லவர் இயேசு. இருண்டு போன உந்தன் வாழ்வில் ஜீவ ஒளியை ஏற்றுவார் இயேசு. இருண்டு போன உந்தன் வாழ்வில் ஜீவ ஒளியை ஏற்றுவார் இயேசு. இயேசு நல்லவர், இயேசு நல்லவர். ஆமென். ஓ இயேசு பெரியவர், இயேசு உன்னதர், சர்வலோகத்தின் ஆண்டவர். இயேசு உன்னதர், சர்வலோகத்தின் ஆண்டவர். நல்லவர், பெரியவர், சர்வ வல்லவர். நல்லவர், நல்லவர், பெரியவர், சர்வ வல்லவர். உற்சாகமாய் கைகளை கட்டி சொல்லுங்க தேவ பிள்ளையே, உனக்கான விடுதலையின் நாள் இது, உனக்கான ஒரு விடுதலையின் நாள் இது. ஓ நீ விடுதலை சுதந்திரிக்கக்கூடிய நாள் இது. இன்றே உன் விடுதலை நாள், இன்றே உன் ரட்சிப்பின் நாள். தேவ பிள்ளையே, ஏமாற்றம் நிறைந்த உன் வாழ்க்கையிலே புது நம்பிக்கையை கொடுக்கிறது இயேசு கிறிஸ்து. உன் வாழ்க்கையிலே தோல்வியை சந்தித்துக் கொண்டிருக்கிறாயா? ஜெயத்தை தருகிற ஆண்டவர் இந்த ராத்திரி நேரத்தில் பல தோல்விகள், எல்லா காரியங்களிலும் எனக்கு தோல்வி, வேலை ஸ்தலங்களில் தோல்வி, தொழில் ஸ்தலங்களில் தோல்வி, வாழ்க்கையிலே குடும்பம் அமைகிறது தோல்வி. ஐயோ நான் தனிமையா இருக்கிறது. ஏமாற்றம் இந்த உலகத்தில் பல பேர் நம்பி ஏமாந்து கொண்டிருக்கிறேன். ஏமாற்றமே என் வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கிறாயா? இன்றே ஏமாற்றம் எல்லாம் உன் வாழ்க்கையில் மாறப்போகிறது. இந்த ராத்திரி நேரத்தில் ஓ இதோ நான் புதிய காரியங்களை செய்கிறேன் என்று சொன்ன கர்த்தருடைய நாமம், ஓ என்று சொன்ன தேவனாகிய கர்த்தர் உன் வாழ்க்கையில் புதிய காரியங்களை செய்ய அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஏமாற்றங்கள் மாறுகிறது. ஒரு புதிய நம்பிக்கை coming upon you. உன் வாழ்க்கையில் வருகிறது, இப்பொழுதே வருகிறது. ஆமென். Oh Jesus,
கொடுப்பவர் இயேசு. ஏமாற்றம் நிறைந்த உன் வாழ்வில் புது நம்பிக்கை கொடுப்பவர் இயேசு. தோல்வியை சந்தித்த உனக்கு ஜெயத்தை தருபவர் இயேசு. தோல்வியை சந்தித்த உனக்கு ஜெயத்தை தருபவர் இயேசு. இயேசு நல்லவர், இயேசு பெரியவர், இயேசு உன்னதர், சர்வலோகத்தின் ஆண்டவர். இயேசு உன்னதர், இயேசு உன்னதர், சர்வலோகத்தின் ஆண்டவர். நல்லவர், பெரியவர், சர்வ வல்லவர். நல்லவர், பெரியவர், சர்வ வல்லவர். மரண பயம் சூழ்ந்த உன்னை விடுவிக்க வல்லவர் இயேசு. இப்பொழுது உன்னை விடுவிக்கிற தேவனாகிய கர்த்தர். எல்லா மரண பயங்கள் மறுபடியும் கர்த்தர், மறுபடியும் தேவன், ஓ பரிசுத்த ஆவியானவர் நடத்தி கொண்டிருக்கிறார். தேவ பிள்ளையே, இன்றே 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 மரண பயங்கள் மாறி போகிறது. உன்னை விடுதலை பண்ணுகிறார். ஹல்லேலூயா. இனி உன் வாழ்க்கையிலே தோல்வி அல்ல, இனி உன் வாழ்க்கையிலே இருள் அல்ல, எல்லாம் வெளிச்சமாய் மாற போகிறது. ஒரு புதிய நம்பிக்கையோடு ஒரு வாழ்க்கையை தொடங்கு. ஒரு புதிய நம்பிக்கையோடு, ஒரு புதிய விசுவாசத்தோடு ஒரு வாழ்க்கையை தொடங்கு. உன்னோடு கூட கர்த்தர் இருக்கிறார். உன்னோடு கூட கர்த்தர் இருக்கிறார் மகளே. உன்னோடு கூட கர்த்தர் இருக்கிறார் மகளே. விசுவாசி, இவரை விசுவாசிப்பாய் என்றார் வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. கர்த்தரை விசுவாசிக்கிறவர்கள் பிழைப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீ பிழைக்க வேண்டும் என்றால், நீ தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்றால் இவரை விசுவாசித்தே ஆக வேண்டும். இப்பொழுது ஜெபிப்பாயா? உனக்குள்ள ஒரு விடுதலையை, உனக்குள்ள ஒரு விடுதலையை கர்த்தர் சம்பவிக்க பண்ணுகிறார். பெற்றுக்கோ. மரண பயம் சூழ்ந்த உன்னை விடுவிக்க வல்லவர் இயேசு. மரண பயம் சூழ்ந்த உன்னை விடுவிக்க வல்லவர் இயேசு. இருந்து போன உந்தன் வாழ்வில் ஜீவ ஒளியை ஏற்றுவார் இயேசு. இருந்து போன உந்தன் வாழ்வில் ஜீவ ஒளியை ஏற்றுவார் இயேசு. இயேசு நல்லவர், இயேசு பெரியவர், இயேசு உன்னதர், சர்வலோகத்தின் ஆண்டவர். ஓ இயேசு உன்னதர், சர்வலோகத்தின் ஆண்டவர். நல்லவர், பெரியவர், சர்வ வல்லவர். நல்லவரே, நல்லவர், பெரியவர், சர்வ வல்லவர். ஏமாற்றம் நிறைந்த உன் வாழ்வில் புது நம்பிக்கை கொடுப்பவர் இயேசு. சொல்லுங்க ஆண்டவரே, ஏமாற்றம் நிறைந்து போன என் வாழ்க்கையில ஆண்டவரே, இந்த ராத்திரி நேரத்தில் புதிய நம்பிக்கை தாங்க ஆண்டவரே. என் சிந்தைகள் எல்லாம் சமாதானம் உண்டாகட்டும், என் எண்ணங்கள் எல்லாம் சமாதானம் உண்டாகட்டும், என் இருதயங்கள் எல்லாம் சமாதானம் உண்டாகட்டும். ஓ சுகத்தோடு சுகத்தோடு நீ படுத்து நித்திரை செய்வாயே என்றார் தேவ பிள்ளையே. ஆமென். கர்த்தர் தமக்கு சித்தமானவர்களுக்கு நித்திரையை தருகிறார். இன்றே 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 ஒரு சுகம் உனக்கு தருகிறார். ஓ ரபா காஷியா தரபா. நீ படுத்துக்கொண்டு உன் இருதயத்தோடு பேசிக்கொண்டே இரு. கர்த்தருடைய வார்த்தையை பேசிக்கொண்டே இரு. ஜெயம் வருகிறது. ஆமென். ஜெயத்தை தருகிறார். ஓ ரபாலா தரபா ஷியா தரபா. ஹல்லேலூயா. ஓ ஏமாற்றம் நிறைந்த உன் வாழ்வில் புது நம்பிக்கை கொடுப்பவர் இயேசு. ஏமாற்றம் நிறைந்த உன் வாழ்வில் புது நம்பிக்கை கொடுப்பவர் இயேசு. தோல்வியை சந்தித்த உனக்கு ஜெயத்தை தருபவர் இயேசு. தோல்வியை சந்தித்த உனக்கு ஜெயத்தை தருபவர் இயேசு. இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு பெரியவர்,
உயர்த்தும் போது, இயேசுவே என்று சொல்லி அவரை நோக்கி கூப்பிடும் போது, உனக்கு இப்பொழுதே அவர் இறங்கி வருகிறார். ஓ, உனக்காக இறங்கி வந்து உனக்கு தேவையான காரியங்களை சந்திக்கிற தேவன். ஹல்லேலூயா. மார்க் 16வது அதிகாரம் 17வது வசனத்தில் இப்படி சொல்லுகிறது, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவீர்கள் என்று சொல்லி, தேவ பிள்ளையே, சத்துருடைய சகல வல்லமைகளுக்கும், எல்லா சர்ப்பத்தின் ஆவிகளுக்கு மேலாக, எல்லா அந்தகார கிரியைகளுக்கு மேலாக கர்த்தர் நமக்கு ஒரு அதிகாரத்தை, அதை விரட்டுகிற அதிகாரம் இயேசுவின் நாமத்தை நீ சொல்லும்போது, oh Jesus, you say just in the name of Jesus, நீ சொல்லும்போது அது உன்னை விட்டு விலகி போகும், உன் வாழ்க்கையை விட்டு மறைந்து போகும். ஹல்லேலூயா. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8வது வசனம் இப்படி சொல்லுகிறது, ஆமென், தேவனுடைய குமாரன், ஹல்லேலூயா, பிசாசுடைய கிரியைகளை அழிப்பதற்கு வேதம் சொல்லுகிறது, அவருடைய குமாரன் வெளிப்பட்டார் என்று சொல்லி. அவர் இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டதனுடைய முக்கிய காரணமே சத்துருடைய கிரியைகளை அழிப்பதற்காகவே, அவனுடைய ஆதிக்கங்களை எல்லாம் நிர்மூலமாக்குவதற்காகவே. தேவ பிள்ளையே, அவர் உனக்காக வெளிப்பட்டிருக்கிறார், உனக்காக இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டிருக்கிறார். அதை மறந்து விடாதே. தேவன் உனக்காக எழுந்தருளி இருக்கிறார். சத்துருக்கள் சிதறண்டு போயிருக்கிறார்கள். வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 3:24, நீ படுக்கும் போது, ஹல்லேலூயா, நீ பயப்பட மாட்டாய், நீ படுத்தால் உன் நித்திரை இனிமையாக இருக்கும் என்று சொல்லி, ஹல்லேலூயா, அதில் சொல்லப்பட்டிருக்கிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, ஹல்லேலூயா, நீ படுக்கும் போது, நீ தூங்கும் போது எந்த பயமும் உனக்கு வராது. எல்லா திகழ்களுக்கும் கர்த்தர் உன்னை தூரமாய் மாற்றுவார். சுகமான நித்திரையை கர்த்தர் உனக்கு தருவார். இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க இப்ப சொல்ல போறீங்க, என் வாழ்க்கையில, என் சொப்பனங்களிலே நான் படுக்கும்போது எனக்குள்ளே கிரியை செய்கிற, நான் படுக்கும்போது எனக்கு சொப்பனங்களில் வருகிற எல்லா பாம்பின் கிரியைகளை, சர்ப்ப ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் என்னை விட்டு அகற்றுகிறேன், என்னை விட்டு நீக்குகிறேன் என்று சொல்லுங்க. கடிந்து கொள்ளுங்க, உங்களை விட்டு இப்பொழுது நீங்கி போகிறது. Get out in the name of Jesus. இயேசுவின் நாமத்தினால உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம், நமக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் லூக்கா 10:19வது வசனம் சொல்லுகிறபடி, சர்ப்பங்களை மிதிக்க, தேள்களை எடுக்க கர்த்தர் நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். தேவனாகிய கர்த்தர் தாமே சமாதானத்தின் தேவனாய் இருக்கிறார். அதி சீக்கிரமாகவே சாத்தானை உங்கள் கால்களுக்கு கீழே நசுக்கி போடுவார். ஷபலரியா தலமா ஷேகரேதேரே லிமரகா ஹரபியாதரேனியா தலரபா ஷேபலஹா தரகடபா ஹதியரலரபா ஷிஹதரபா. ஹல்லேலூயா. தேவ பிரசன்னம், தேவனுடைய பிரசன்னம் உங்க இருதயத்தை, தேவனுடைய பிரசன்னம் உங்க சிந்தையை ஆள கடவது, ஆள கடவது, ஆள கடவது. ஜீசஸ் நேம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவனின் வல்ல தூதர்கள் நம்மை சுற்றிலும் இங்கு நிற்கிறார். தேவனின் வல்ல தூதர்கள் நம்மை சுற்றிலும் இங்கு நிற்கிறார். தேவனின் வல்ல தூதர்கள் நம்மை சுற்றிலும் இறங்கி இருக்கிறார். தேவனின் மகிமை நம்மை எல்லாம்
பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே தேவான் மகிமாய் நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே தேவ பிரசன்னமே ஓ தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே இப்பொழுது நீ இருக்கிற இடத்துல ஓ தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே தேவானின் மகிமாய் நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே உன்னை மூடுகிறது தேவ பிரசன்னம் தேவனின் மகிமாய் நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே தேவ பிரசன்னமே உங்க சிந்தையை ஒப்பு கொடுங்க ஆண்டவரே உங்க எண்ணங்களை ஒப்பு கொடுங்க உங்க இருதயத்தை ஒப்பு கொடுங்க சமாதானத்தை கர்த்தர் உங்கள் இருதயத்தில் வைக்கிறார் ஒரு சமாதானத்தை ஓ ஹalleluya ஒரு சந்தோஷத்தை கர்த்தர் உங்கள் இருதயத்தில் வைக்கிறார் புதிய காரியங்கள் தொடங்குகிறது புதிய காரியங்களை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில செய்கிறார் இதுவரை உன்னை துன்பப்படுத்தின துக்கப்படுத்தின உங்க சிந்தனைகளை கெடுத்த அத்தனை காரியங்களை தூக்கி போடு இயேசுவை விசுவாசி இயேசுவை நோக்கி பார் ஒரு புதிய அத்தியாயங்கள் புதிய வாழ்க்கை உன் வாழ்க்கையில தொடங்குகிறது ஹalleluya தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே தேவ பிரசன்னமே தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே நன்றியப்பா ஆண்டவரே எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் இந்த ஜெப நேரத்தில் எங்களோடு கூட இடைப்பட்டு எங்களோடு பேசி ஆண்டவரே ஒரு பரிபூரணமான ஒரு சந்தோஷம் ஒரு சமாதானத்தை எங்கள் இருதயங்களை ஆளுகை செய்யும்படி வைத்தீரையப்பா புதிய அத்தியாயங்கள் புதிய துவக்கங்கள் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் நீர் தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே சுகமான நித்திரையை தகப்பனே நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு கட்டளையிடுவீராக தேவையில்லாமல் சொப்பனங்களில் வருகிற எல்லா அசுத்த ஆண்டவரே சொப்பனங்கள் எல்லா ஆண்டவரே பாம்பின் சொப்பனங்கள் மிருக ஆண்டவரே சொப்பனங்கள் இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே முற்றிலுமாய் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலிருந்து விலகி ஆண்டவரே தூக்கத்திலே சொப்பனங்களிலே இயேசு கிறிஸ்துவை பார்க்கட்டும் ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கட்டும் உங்க தரிசனத்தை பார்க்கட்டும் ஆண்டவரே உதவி செய்வீராக எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் நீரே மகிமைப்படுங்க இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே நல்ல கைகளை தட்டி உற்சாகமாய் தேவனை மகிமைப்படுத்துங்கள் God bless you. Amen.